வணக்கம். ஹைபிஸ்கஸ் ஷாம்பு தயாரிப்பது எப்படி வாங்க பார்க்கலாம். தேவையான பொருளுங்க: சோத்து கத்தாழை, செம்பருத்தி, வெந்தயம், துளசி, ரோஜா இதழ்கள். இது சோத்து கத்தாழை 4 முறை 7 முறை நல்லா வாஷ் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்குங்க. அதில் ஒரு எல்லோ கலரில் மாதிரி வருங்கள்ல, அது எதுக்காகனா அது விஷம் மாதிரி இருக்கும், அரிப்பு எடுக்குன்றதுனால நல்லா 7 முறை வாஷ் பண்ணி மிக்சியில் நல்லா 2 பல்ஸ் மோடு போட்டு நல்லா ஓட்டி எடுத்துக்குங்க. எடுத்ததை பாயில் பண்ண போகிற பாத்திரத்தில் ஊற்றிக்குங்க. நல்லா ஊற்றி வச்சுக்குங்க. அது கூட ரோஜா இதழ்கள் பாருங்க, ரோஜா இதழ் போட்டுக்குங்க. துளசி போட்டுக்குங்க. துளசி எடுத்து போட்டுக்குங்க. செம்பருத்தி போட்டிருக்கேன். செம்பருத்தி போட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். நல்லா பாயில் பண்ணிங்கன்னா வெந்தயம் கூட போடணுங்க. வெந்தயம் இங்கே காட்டுறேன் பாருங்கள். வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். நல்லா முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. தேவையான அளவு நல்லா முழுகிற அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா குழ குழன்னு ஆகிடுங்க. நல்லா குழ குழன்னு அந்த சாரம் பிங்க் கலரில் வந்துடுங்க. செம்பருத்திக்கு சாரம், இது வெந்தயம் நல்லா ஊற வச்சுருக்கேன். அவங்க சாரம் வந்துடுங்க. நல்லா கொதிக்க வச்சு பாருங்கள். நல்லா கொதிக்கும் பாருங்கள். நல்லா முழுகிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு நல்லா கலர் வந்துடுங்க. கலர் வந்த உடனே ஆற வச்சு வடிகட்டி நீங்கள் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்க. நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு கூட இந்த லிக்யூடும் நல்லா ஊற்றி கலந்து போட்டு பாருங்கள். சூப்பராகவும் முடியல நல்லா ஷைனிங்காக இருக்கும், இதுவாக இருக்குங்க. இது வாழைப்பழம் வீட்லேயே பழுத்துதுங்க. நம்ம மரத்துலேருந்து கட் பண்ணி வச்சது. நன்றி, வணக்கம்.